வணக்கம். வணக்கம். ஐநா புகழ் திருமுருகன் காந்தி. என்ன புகழ்? ஐநா புகழ். அந்த ஐநா புகழ்லாம் தூக்கி நடுத்துறத கொண்டு வச்சு திருமுருகன் காந்தி இல்லை திமுக திருமுருகன் காந்தி சொல்லுங்க. சீமான் வீடு முற்றுகை பெரும் வெற்றி பெற்றதா சொல்லியிருக்காரு. கிழிச்சிச்சு. என்ன வெற்றி பெற்றுச்சு? அங்கே போய் நின்று பின்னாடி எல்லாம் ஒரு 100 பேர் நிற்கிறானுங்க. பின்னாடி பசங்களை விட்டு அனுப்பிவிட்டு யார் அந்த 100 பேர்னு கேட்டால் பின்னாடி நிற்கிற வயசான நபர்கள் யாருக்குமே தெரியல. திருமுருகன் காந்தினா என்னன்னு தெரியல, கட்சினா என்னன்னு தெரியல, ஈவி ராமசாமின்னு என்னன்னு தெரியல, அது எதுக்காக வந்தோன்னு தெரியல. முடிச்சு போனால் காசு கொடுப்பான்ட்டாங்க, நான் வந்தோன்ட்டாங்க. இதுதான் அங்கே இருந்த வயதான நபருடைய விஷயம். சரி, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு விழிப்போடு வந்திருப்பானுங்க, அது கருப்பு சட்டை போட வந்திருக்கானுங்க. அப்புறம் அவைகளை கேட்டால் அவைகளுக்கு அதே கதி. எனவே திருமுருகன் காந்தி ஒரு பெரிய ஃப்ராடு. அந்த ஃப்ராடு இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் மேட்ரு இல்லையா? இது ஒரு பித்தலாட்ட கும்பல், வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. முதல் திருமுருகன் காந்தியை பற்றி திரும்பவும் சொல்கிறீங்க. நான் தான் முதல்ல இந்த திருமுருகன் காந்தி மட்டும் கிடையாது, ஆனாவும் ஐநாவுக்கு போயிருந்தாங்க. அது எல்லாம் நிறுத்தினதே நாம் போட்டதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அது வரைக்கும் நிறையா பேருக்கு தெரியாது. ஐநாவில் போய் பேசிட்டு வந்துட்டாரு. இந்த திருமுருகன் காந்தி அப்படி ஃபேமஸ் வச்சுக்கவே அவனா கிளப்பிட்டான். நான் ஐநாவில் போய் பேசிட்டு வந்துட்டேன். என்னமோ ஐநா எல்லாத்தையும் பண்ண போகிற மாதிரி. ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ஏதாவது ஒரு ஹாலை புக் பண்ணி ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும். அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கவே எல்லா பேரும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாலு இல்லாட்டி ஒரு சின்ன ரூமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நாங்கள் இதை பற்றி பேச போகிறோம்னா அது எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகும். ஆனால் ஐநாவுடைய கடைசி அறிக்கை இருக்கு இல்லையா, சர்வதேச நாடுகளிடையான ஒப்பந்தங்கள், சர்வதேச நாடுகளிடையான அமைதி ஒப்பந்தங்கள், இல்லாட்டி ஏதாவது போர்க்குற்றம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இருக்குல்ல, இது சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்களுடைய கருத்தெல்லாம் பெருசாக எடுப்படாது. இதெல்லாம் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது தான். நாங்கள் வந்து அதை பற்றி பேசணும்னு. இது ஐநாவுடைய முக்கியமான செக்யூரிட்டிஸ் கவுன்சிலோ யாருக்கும் போக போகிறே கிடையாது. ஆனால் நம்ப மாட்டேங்க, இந்த ஆனந்த வீட்டில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் இவனை ஐநா புகழ் கொண்டு சேர்த்தாங்க. திருமுருகன் காந்தி ஒரு பெரிய ஃப்ராடுன்னு அந்த காலத்தில் முதல் முறையாக தெளிவாக ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட காலகட்டம் முழுமையாக எழுதி ஆதாரத்தில் வெளியிட்டோம். அதுக்கப்புறம் எவனுமே ஐநாவுக்கு போகிறதே இல்லை. இன்னொரு இயக்குனர் ஒருத்தர் தெரியும், அரிசியிலேருந்து பருப்புலேருந்து மற்றவங்களாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு தீரேன்னு. அந்த இயக்குனர் ஆரம்பிச்சு அதெல்லாம் பின்னாடி பேக் இருக்குல்ல அதை மாட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கவேன். ஐநாவுக்கு போகிறேன்னு எல்லாரும் போயிருந்தாங்க. நல்ல வேலை நிறுத்தியாச்சு. இல்லைன்னு வச்சுக்க திருமுருகன் காந்தி இங்கே போராட்டம் நடத்திக்க மாட்டான். இங்கேருந்து கிளம்பி போய் யார நம்ம சீமானை கைது பண்ண சொல்லி ஐநாவில் பேசியிருக்கணும். அதுதான் திருமுருகன் காந்திக்கு ஏற்ற வேலை. அடுத்து என்ன பெரிய ஃப்ராடுனா, இதே திருமுருகன் காந்தி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை அடித்து கொண்டாடுங்க. அது வேற யாரும் கிடையாது, லாட்டரி மார்ட்டின் கும்பல். லாட்டரி மார்ட்டினை எதிர்த்து அந்த திருமுருகன் காந்தி ஒரு வாயை மட்டும் பேச சொல்லுங்க, ஒரு ஸ்டெப்பை வைக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா எல்லா நிதியும் திருமுருகன் காந்திக்கு அங்கிட்டு அந்த கும்பல் தான் வருது. நேரடியாகவும் மறைமுகமாக அந்த வேலை பார்த்துட்டா வச்சுக்கவே. மூணாவது ஆதாரம் ஒன்று சொல்றீங்க, அது என்ன அப்படின்னா அவனோட இருந்து வெளியே வந்தவங்க. அப்போ டாக்ஸி சம்பந்தமான தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த லாட்டரி மார்ட்டின் அவருடைய கடைசி பையன் என்ன பண்ணுவாருன்னா சென்னையில் முயற்சி பண்ணுவாங்க. எனவே 500க்கு மேற்பட்ட காரை இறக்குவாங்க. நீங்கள் ஓடுற நிறையா டாக்ஸி அவங்களோட தான் வச்சுக்கவேன். அதில் முக்கியமான கும்பல் எது, இவங்களாம் உட்காந்து ஐடியா போட்டு தான் வச்சுக்கவேன். அந்த நேரத்தில் அந்த ஐடியாவில் இருந்து பின்னாடி வெளியே வந்தவர் ஒருத்தர் சொல்கிறார். யார்? திருமுருகன் காந்தியோடய பயணித்த ஒரு நபர், அவருடைய இஸ்லாமிய நண்பர்னு வச்சுக்கவேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருமுருகன் காந்தி ஓப்பனாகவே இப்படி சொல்லுவாப்புல. எப்படின்னா, வைகோட்டை போய் எங்களுக்கு பிரச்சார யுக்தின்னு ஒன்று உண்டு, ஆனால் உங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண மாட்டோம், யார் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவோம். இதுதான் அவங்களோட வேலையே. சொல்கிறது புரியுதா? ரேஷன் கடையெல்லாம் மூட போகிறாங்க, இப்படி ஏதாவது கிளப்பி விட்டுட்டே தெரியலாம். அதெல்லாம் விட பெரிய குடும்பம் தெரியுமா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, WTO. அது வெளியே பில்டிங் நின்றுக்கிட்டு இந்த பாருங்க இதுதான் நமக்கு வரி விதிக்குது, அது பண்ணுது, இது பண்ணுது, மெண்டல் மாதிரி பேசுறீங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னன்னே அவனுக்கு தெரியாது. சர்வதேச நாடுகள் எப்படியான டாரிஃபை இவங்க விதிக்கிறாங்க, அடிப்படை கட்டமைப்புகளில் எல்லா நாடுகளும் எப்படியான ஒரு பொது திட்டத்துக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ள வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO பொறுத்த வரைக்கும் எப்படி இயங்குது அப்படின்ற எந்த இளவும் தெரியாமல் அந்த பில்டிங்க்கு வெளியே இருந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு வச்சுக்கவேன். எனவே இது எல்லாமே ஃப்ராடு. ஒருத்தனை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே 100% வடிகட்ட ஃப்ராடுன்னு என்கிட்ட ஒருத்தர் கிடையாது வச்சுக்கவேன். ஒரு 10 லிஸ்ட் கிடையாது வச்சுக்கவேன். நான் கர்நாடகாவோட ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன், முதல்ல திருமுருகன் காந்தி ஒருத்தர் நம்பர் அளந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு முழுக்க ஃப்ராடு வேலை மட்டுமே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த திருமுருகன் காந்திக்கு நக்கீரனு ஆனந்த வேணா தூக்கி பிடிக்கலாம், ஆனால் பண்ணுற வேலை ஃப்ராடு தரன்றத கடைசியானது போட்ட பாருங்க. நீனே சீமான் வீட்டை முற்றுகை எடுக்கிறதுன்றது முதலாவது தவறு. ஜனநாயகத்தில் ஓ வீட்டை முற்றுகையிட்டா நீ ஏற்றுப்பியா? நான் கேட்குறேன், எவனா ஒருத்தவன் யாருடைய வீட்டையோ இல்லாட்டி ஒரு இன்ஸ்டியூட்டையோ இழுத்து பூட்டி நீங்கள் முற்றுகையிட்டு வச்சுக்கவே அவனுக்கு சிறைப்படுத்துறேன்னு அர்த்தம். அது தவறு, ஜனநாயகத்தில் தவறான விஷயம். நீ போராட்டம் நடத்தலாம், பொதுமக்களை இடையூறு ஏற்படுத்தாம
யாரையும் நீங்கள் கைது பண்ணாமல், அதாவது நீங்கள் சிறைப்படுத்தக்கூடாது, அப்படிதான் போராட்டம் நடத்தணும். ஆனால் அன்னைக்கு நடத்துல போராட்டம் அப்படியானதா? வீட்டை முற்றுகையிட போகிறோம். என்ன மிரட்டுற நீ வீட்டை முற்றுகையிடுற? அப்போ ஓ வீட்டை முற்றுகையிட நான் வந்தா? அதை தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பசங்க ஃபோன் பண்ணி, நாங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் தாங்க, நாங்கள் வரோம்னா பெப்ப. நீ ஆடியோ கேட்டீங்களா? கேட்டேன். அந்த ஆடியோ போற கேளுங்க, எல்லாருமே கேட்கட்டும். பெப்ப. அப்போ ஓ வீட்டுக்கு வந்தா மட்டும் குத்துது குடையுது, அடுத்த வீட்டுக்கு வரதுனா நீ போராட்டம் நடத்துறவ ஒழுங்கா அனுமதி வாங்கிட்டு போராட்டம் நடத்துறா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாசிச திமுகன்னு சொல்றீங்க, ஆனா ஈசிஆர் ரோடு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைவேஸ்ல சீமான் வீடு முற்றுகை போராட்டத்துக்கு வந்து பர்மிஷன் வந்து திமுக கொடுத்துருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பர்மிஷன் கொடுக்க முடியாது, ஈஸியாக பொறுத்த வரைக்கும் கிடைக்காது வச்சுக்கோங்க. ஆனால் பர்மிஷன் கிடைக்காமையே நீங்களே யோசிச்சு பாருங்க, சீமான் வீடு முற்றுகைன்னு திடீர்னு காலங்காத்தால ஒரு 15-20 வேனில் வந்து ஆள் இறங்குறாங்க. அவங்களுக்கு எல்லா பேத்துக்குமே போஸ்டர்ஸ் எல்லாமே ரெடியாகி வந்திருக்குது. அதுக்கு கொடிகள்லாம் பிடிச்சி நடக்கிறான்னு வச்சுக்கோங்க, சீமான் வீட்டை நோக்கி நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு 200 போலீஸ் வந்து பாதுகாப்பு நிற்கிது. இது எல்லாம் யார் ஏற்பாடாக இருக்கும்? ஒரு ஏற்பாடாக உங்களுக்கு தெரியலையா? அதாவது திடீர்னு போலீஸ் வந்து பதறி போல வரல, இவங்க திடீர்னு வந்து இறங்கலாம் கிடையாது. இவங்க வரும்போதே போலீஸ் வந்துருச்சு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு. நீ அப்பயே லம்பா தூக்கிட்டு போகணுமா இல்லையா? எனவே இது திமுக தூண்டி விட்டு தான் திருமுருகன் காந்தி நிற்கிறான், வேற விஷயமே இல்லை. அப்பட்டமா சொல்றேன், திமுக தூண்டி விட்டுருக்கோம். அவனுடைய அல்ல கைகளை யாரா வச்சு பொதுமக்களுக்கு ஃபண்டை கவனிச்சிருப்பானுங்க. திருமுருகன் காந்தி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து வெட்டியாக தான் இருக்காரு, வெட்டியாக தான் இருக்கும். நம்ம ஒரு 8 போய் போராட்டம் நடத்திட்டு வருவோம். அந்த ஆளை உருவாக்குனது எதுக்கும் கேளுங்க, யார? திருமுருகன் காந்தியை உருவாக்குனதே திமுக ஈழ போராட்டம் சம்பந்தமாகவும் தமிழிய இயக்கங்கள் சம்பந்தமாகவும் இந்த ஒரு ஓட்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த ஓட்டு தீவிரமாக யார் தீவிரப்படுத்தியிருக்கா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சீமான் தீவிரப்படுத்தியிருந்தார். எனவே அந்த ஓட்டு முழுமையாக இங்கே போகாமல் இருக்கிறதுக்காகவும் அதில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காகவே உருவாக்கப்பட்ட நபர் தான் இந்த யாரு? இந்த தெருமுருகன் காந்தி. இந்த தெருமுருகன் காந்திக்கு வேலையை திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போய் அதுக்கு குறைச்சிட்டு வர்றது. அந்த வகையில் சீமான் வீடுடைய முற்றுகை இருக்குல்ல, எந்த பெர்மிஷன் கிடையாது, முழு திட்டமிடலோட அரசாங்கத்தினுடைய அது ஆளுங்கட்சியினுடைய தயவோட தான் நடந்திருக்கு நான் சொல்லுவேன். இது என்னுடைய தீவிரமான குற்றச்சாட்டு. இப்போ இன்னொன்று நான் கவனிச்சது என்னன்னா, அந்த வேன்லயே ஜீப்லயே ஒருத்தர் மைக்கை பிடிச்சி நிற்கிறாரு. அங்கே கலந்து கொண்ட அந்த இயக்கம், பெரியார் இயக்கம், ஒரு இயக்கம் பேரை சொல்லி உங்க இயக்கத்தின் தலைவர் நம்ம உங்க எல்லாரையும் கைது ஆக சொல்றார் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்க பெயரையும் சொல்லி அந்த தலைவர் பேரை சொல்லி அரெஸ்ட் ஆகுங்க அரெஸ்ட் ஆகும் மைக்கில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து போராட்டம் பண்ணுறவங்க போலீஸ் எங்களை கைது பண்ணுறாங்க பண்ணக்கூடாதுன்னு தான் போராட்டம் சொல்லுவாங்க. இது வித்தியாசமாக இருந்தது பார்க்க. இவங்களுக்கு கணக்கு காட்டணும். எஃப்ஐஆர் 800 பேருக்கு எழுதணும், பெருசாக எழுதி வைக்கணும், நிறைய பேர் போராடணும் மாதிரி. இவங்க சொல்லுங்க, என் மேலே எஃப்ஐஆர் இருக்குன்னு அங்கே இருக்கிற லேடிஸ் மேலே கூட்டி வந்து அதாவது நீங்கள் ஒரு நாள் சம்பளம் மாதிரி கொடுத்து கூட்டி வந்திருக்காங்க. அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நாள் வேலை திட்டமாக கிளம்பி வந்தாங்க. அவங்கள எஃப்ஐஆர்ல நீ சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா உண்மையிலே இவங்க பெரிய குற்றவாளி. சும்மா வடசேரியில் இருந்த மக்களை கூட்டி வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இவங்க கைதாகுதுன்னு சொல்றாங்க. சின்ன பசங்களை என்ன பண்றது தெரியாம நிற்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை சத்தி தான் இவங்க கெடுக்கிறாங்க. ஆனால் அங்கிட்டு போய் என்ன சொல்றாங்க, நாங்கள் சரி பண்ணிடுவோம், அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் அவங்க சின்ன பசங்களோட வாழ்க்கை, சும்மா இருந்த பசங்களை கூட்டி வந்து நான் காசு கொடுத்து சொல்லிட்டு கூட்டி வந்து அவன் மேலே எஃப்ஐஆரை இவங்க பேரில் எழுதணும் இல்லையா? வெறுமனே 10 பேர் தான் வச்சுக்கவே கரெக்டாக இருக்காது. வந்ததே 10 பேர் தான் வந்திருப்பாங்க. இவங்க இயக்கம் சொல்றாங்கல்ல, அதாவது பெரியார் இயக்கம், அந்த இயக்கம், தந்தை பெரியார், இவங்க நிறைய வச்சிருப்பாங்க வச்சுக்கவே. இது எல்லாத்துக்குமே இற போடுறேன் திமுக தான். அதுல கவனிச்சு வச்சுக்கவே, 200 இயக்கங்கள் போராட்டம் நடத்துது, 40 இயக்கங்கள் கூட சேர்ந்து நிற்குது. அது இந்த தெருமுருகன் காந்தி பேசும்போது எங்களோட 40 இயக்கங்கள் சேர்ந்து நிற்குதுயா. இந்த 40 இயக்கம் இவங்களே உருவாக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு வேலையை இயக்கம் உருவாக்கி காசு சம்பாதிக்கிறது தான். அதாவது இங்கே விவசாயம் பண்றாங்க, இன்னொரு பக்கத்து ஒருத்தவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களே, அதே மாதிரி இவங்களோட வேலை என்னன்னா இயக்கம் உருவாக்கி போராட்டம் நடத்தி காசு பார்க்குறது. எனவே இவங்களுக்கு தொழில் அது, தொழிலாகவே தீருவீங்க. இவங்க கைதாக வேண்டிதான். இவங்களுக்காக மற்ற மக்களை கூட்டி வந்து அவங்கள கைதாக முடியுமா? எனவே இவங்க மேலே கிரிமினல் சார்ஜ் போன்றேன். நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இளைஞர்களை ஏமாத்தியும் வயதானவர்களை ஏமாற்றி கூட்டி வந்து போராட்டத்தை கலந்து வச்சு அதை கைது வரையும் கொண்டு விட்டு அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறான்னு சொல்லி இவங்க மேலே தான் ஒரு கிரிமினல் எஃப்ஐஆர் தனியாக போடணும். அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ அந்த முதல் வரிசையில் நிற்கிறாங்க அந்த வயதானவர்கள், அவங்கள தவிர பின்னாடி இருக்க இளைஞர்கள். நம்ம எல்லார்கிட்டையுமே கேட்குறோம், எதுக்காக வந்திருக்குன்னு. உடனே அவங்களுக்கு கேள்வி, அவனுக்கு கேட்டது அவங்களுக்கு கேள்வி. இது யாருக்குமே தெரியவே இல்லை. எதுக்காக கலந்துக்கிறேன்னு தெரியாமே கைதாகிறது ஒரு கொடுமையான விஷயம். அதுதான் நான் சொல்றேன். அந்த பசங்க ஒரு நாள் வேலை திட்டமா வந்துட்டானுங்க, கருப்பு சட்டை போட்டு வாங்க வந்துட்டானுங்க. ஆனால் அவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறானா இவன் தான் உண்மையிலே சொல்லிட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறவன் யாரு? திருமுருகன் காந்தி.
அவன் மேல ஒரு கிரிமினல் எஃப்ஐஆர் ஒன்று போடணும். ஏன்னா பொது அமைதிக்கு மட்டும் கிடையாது, நம்பிக்கை துரோகம் பண்ணி காசு ஒரு நாள் வாங்க போடுறதுக்கு கூட்டி வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட விட்டுட்டு மகிழ்ச்சியா இவன் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இந்த வேலையை பார்க்கறானா, இவன் வந்து பெரிய கிரிமினல் கரெக்டா. எனவே சீமான் வீடுக்கு முற்றுகை கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு போராட்டத்துக்கு வந்தாங்களே அந்த பசங்களும் அங்கே இருந்த லேடிஸ் இருக்காங்களே வயதான நபர்கள், அது பெண்கள், இவங்க எல்லாம் போய் திருமுருகன் காந்திருக்காம அவன் வீட்டுக்கு போய் முற்றுகையிடணும். ஏன்னா இவங்க வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்கான். எனவே இதுவரையும் நான் சொல்ல கேளுங்க, திருமுருகன் காந்தி போராட்டத்துக்கு ஈஸியா இருக்கு வந்தீங்களே, யார் சீமான் வீட்டை முற்றுகையிடணும் வந்தீங்களே, அந்த நபருக்குலாம் நான் சொல்லிக்கிறேன், உங்க எல்லாருமே எஃப்ஐஆர் இருக்கு. நீங்க எல்லா பேரும் உடனடியாக கிளம்பி போய் நான் கலந்துக்கவே இல்லை, திருமுருகன் காந்தி பாருங்க அவன் ஆட்கள்லாம் வந்து கூட்டி போனாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் வீட்டை போய் முற்றுகையிடுங்க, அவனை பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. இன்னொன்று, இப்போ நேற்று ஒரு டிவியில் பேட்டி கொடுக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் ஒரு 3-4 வருஷமாக ஆளே காணுமே, நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு, ஒரு லைனாக லிஸ்ட்டு போடுறாரு, ஒரு 15-20 போராட்டங்கள் இந்த திராவிட அரசாங்கத்தை எதிர்த்து நான் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் கூட எதுவும் பார்க்கல, நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்துக்க முடியாது, எவனுமே பார்க்க முடியாது. இது தன்னை நடுநிலையும் காட்டிக்கிறதுக்கு செய்கிற வேலை இருந்துச்சுக்கோங்க. அதை தான் நான் சொல்கிறேன். திருமுருகன் காந்தியை பார்த்து நான் கேட்கணும்னா, நீ எதுவுமே போராட்டம் நடத்தாரு, நேராக என்ன பண்ணுறேன்னா கோயம்புத்தூர் போ, லாட்டரி மார்ட்டினுடைய அக்கௌண்டன்ட் இறந்து போனார், அந்த குடும்பத்துக்கு நீதி கேட்டு ஒரே ஒரு போராட்டம் மட்டும், ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு போதும். லாட்டரி மார்ட்டின் குடும்பம் தான் இல்லையா, அது மட்டும் கிடையாது, அவங்க சம்மந்தப்பட்ட லிக்கர் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் எடுத்து பார்ப்போம். நீ லாட்டரி மார்ட்டில் எடுத்து வாயை திறந்துரு, நான் இந்த நாட்டை விட்டே போயிடுறேன். எனவே இதில் ஒரு பித்தலாட்ட கும்பலுங்க, காசு இருக்கணுக்காக வாயை வித்து பிழைக்கிற ஒரு கும்பல்னு வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லுங்க, ஒரு இயக்கம் கண்டவன் என்ன செய்வான்? தேர்தல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஏதாவது யோசிப்பான்னு வச்சுக்கோங்க. இவர் தேர்தல் அரசியலில் வரமாட்டானா? அதான் சொல்லலை, நீ வேலைனால ஒரு இயக்கம் வச்சுக்க வேண்டியது. உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும், உங்களுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணால இவங்க புத்திசாலித்தனமா அதுதான் இவனோட இருந்தவனே சொல்லிட்டு போயிருக்கான். எப்படி இவனோட வேலை என்னன்னா, யாருக்கு ஆதரவாக பேச மாட்டான், ஆனால் இவங்களுக்கு ஆதரவாக அவங்களை எதிர்த்து பேசிக்கிருக்கான். அதாவது திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தான், ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றதை விட திமுகவுக்கு எதிராக இருக்காங்க நபர்கள் இருக்காங்களே அவங்களாம் எதிர்த்து ஓட்டு போடுவான். இப்போ இந்த விவகாரம் பாருங்க, சீமான் திமுகவை மரணடி அடிச்சுட்டு இருக்காப்புல, இந்த விஷயத்தில் என்ன பண்றாப்புல, சீமான் வந்து எதிர்த்துட்டு இருக்கியான். அதெல்லாம் என்ன கேள்வி வருது, நீங்க ஏன் திமுக எதிர்க்க மாட்டேங்க? நாங்கள் எதிர்த்தோம், அது யாரும் இங்கே போடுறது இல்லை. நல்லா வசதியாக பேசுறடா, நல்லா வசதியாக பேசுற. இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அனுமதி இல்லாமல் திடீர்னு ஒரு 500 ரூபா கூட்டி போய் போட்ட இடத்துல அப்படி ஒரு போராட்டத்தை காட்டுறாங்க, ஃப்ராடு. திருப்பரங்குன்றம் இரண்டாவது, திருப்பரங்குன்றம் எச் ராஜா அவர்கள் வந்து தொண்டர்களோடு வந்து மலை ஏறியிருக்காரு. அதுக்கு முன்னால் வந்து இந்த நவாஸ் கனி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று வந்து பிரியாணி சாப்பிட்ருக்காரு மலை மேலே உட்காந்து. இது வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுற மாதிரி இல்லையா? நவாஸ் கனி ஆகட்டும், இந்த மணப்பாறை எம்பி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இந்த திமுக கும்பல் ஆகட்டும், எல்லாரும் திட்டமிட்டு தான் இங்கே வேலை பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குன்னா, யாரு மீடியாவுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குன்னா, ஒரு வரலாறை படிச்சுட்டு கேள்வி கேட்கணுமா இல்லையா? இதில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கேளுங்க, இதில் பாஜக உள்ள வர்றதுனாலேயே அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியமே கிடையாது. இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இது மதுரை மக்களுக்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அந்த திருப்பரங்குன்றம் மலையை ராமநாதபுரத்துல வந்து ஒரு எம்பி வந்து வாங்க உள்ள போய் கறி சாப்பிடுவோம் அப்படி எடுத்துட்டு போறானா, அவன் அவ்வளோ அதிகாரம் பண்றானா, அவனுக்கு சொல்ல வேண்டியது ஒரு முப்பாட்டை எங்கேருந்து வந்தான்னு சொல்லணும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட மலையில மிகவும் பழமையான கோயில்ன்றது காசி விஸ்வநாதர் கோயில். கடந்த 2000 வருஷமாவே அது சைவமும் இந்துக்களுக்கும் மிக தீவிரமான புனித பூமி. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நான் வந்து தர்கால நான் போய் ஆடு வெட்டுற மாடு வெட்டுன்னு போறது இல்லையா, இதுல கொஞ்சமாவது மனசுல ஒரு பெருந்தன்மை இருக்குன்னு வச்சுக்கவே, ஓகே இந்துக்கள் புனிதமா நினைக்கிறாங்க, அதனால நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கலாமா இல்லையா? இது முன் வந்து செஞ்சா அவர் என்ன குறைஞ்சு போகிறா என்ன? அவ்வளவுதானே. மேல ஒரு காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்குது, கீழே அறுபடை முருகன்ல மிக முக்கியமா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் இருக்காரு. இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நீ ஒரு உண்மையிலேயே மத நல்லிணக்கம் இருக்கணும்னு நினைச்சேன்னா திமுக என்ன போகணும், என்ன போகணும்? ஓகே அங்கே என்ன நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதானே. சாப்பிடலாம் குறைஞ்சன போகிறோமா, இவ்வளோதானே. இது விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு உண்டு, இவருடைய இந்துக்களுக்கும் உண்டு. ஆனால் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு அங்கே அரசியல் போகணும். திமுக காரே கடந்த 1.5 மாசமா இந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. இதில் கொடுமையே அந்த தர்கா இருக்கு இல்லையா, அந்த தர்கா வர்றதுக்கான வரலாறு எப்போ வரும்னா 14ஆம் நூற்றாண்டு தான் வரும். அந்த 14ஆம் நூற்றாண்டு எது வரும்னா, மாலிக் கபூர் வந்து மதுரை முழுசு அழிச்சு விட்டு போயிருப்பான். அதுக்கு அடுத்தடுத்து ஒரு 2 தளபதி வருவானுங்க. அந்த தளபதியில் ஒருத்தராக இருப்பான். அந்த தளபதிக்குள்ள அதுல ஒரு நபராக தான் இருப்பாரு சிக்கந்தர். அவரே அதை வச்சு கொண்டுருவாங்க. யாரு? விஜயநகர பேரரசு அதை வச்சு கொள்வான்னு வச்சுக்கவேன். கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 70 வருஷம் 60 70 வருஷம் மதுரையை தீக்கிரையாக்கி அங்கே கொள்ளையடிச்ச கும்பல் இது.
எது மாலிக் கபூர் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வராரா எவனா ஒருத்தர் வரலாறு தெரிஞ்சா எப்படா வரப்போச்சுன்னு மதுரை மக்கள் நின்று தான் வச்சுக்கவே இன்னைக்கு உள்ள வந்து கறியை தூக்கிட்டு மேலே போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடுன்ற கொழுப்பு வருமா நான் கேட்குறேன். எனவே இது பிஜேபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது அங்கேயே மதுரை மக்களுக்கான பிரச்சனை, மதுரை மக்கள் கிடையாது, திண்டுக்கல் வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் டெல்லி சுல்தான்கள் ஆட்டம் இருக்கு இல்லையா, அது மதுரை திண்டுக்கல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உச்சகட்ட ஆட்டம். ஒரு 60 வருஷம் உச்சகட்டமாக ஆடி இருக்கிற இந்துக்கள்லாம் கொள்ளையடிச்சு போனாங்க வச்சுக்கவேன். இந்த வரலாறு தெரியாம 14ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு நம்பிக்கையை வச்சு அதுக்கு நம்ம சிக்கந்தர் மலைன்னு பேர் வைக்கணும் ஒருத்தர் வரானா இந்த மக்கள் சும்மா இருக்கணும்? நீங்க சொல்லுங்க. 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் டெம்பிளையும் முருகன் டெம்பிளையும் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி இவன் நவாஸ்கனி வரான்னு இருக்காண்டி அந்த மலையை அப்படியே வக்ஃப் போர்டுக்கு எழுதி கொடுத்துருவோமா? இல்ல நீங்க கூச்சமே எல்லாம் வக்ஃப் போர்டு சொத்துக்காரி சொல்றேன். இல்ல நீங்க அதுதான் இப்ப அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா வக்ஃப் போர்டுக்கு வந்து தலைவரா அவர் இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏவும் ஒரு மெம்பரா இருக்காரு. நீங்க அங்க இருந்து ஏன் இங்க வராங்க, இங்க இருந்து அவங்க தான் அந்த வக்ஃப் போர்டுக்கு தலைவர் மெம்பரா இருக்கிறதுனால தான் நாங்க கேஸ போடுன்றேன். இதே நான் வந்து கிளம்பி வந்தா ஓகே, ஒவ்வொரு இடத்தையும் பிடிச்சேன். இந்த இடங்கள்ல மூணாடு கோவில் இருந்துச்சு, அதுவா இருந்துச்சு, இதுவா இருந்துச்சு வந்தா ஓகே, பிரச்சனை தான் பண்றேன்னு பிரச்சனை உனக்கு தோணுது இல்ல, அது சமூகத்தை ஏத்துக்க முடியாது உனக்கு தோணுச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போ. நீ என்ன ஆளை கூட்டிட்டு திமிர்த்தனமா மேல போற? நான் என்ன கேட்கிறேன்னா வக்ஃப் போர்டுல பிரச்சனையே இல்லையா? ஏங்க வக்ஃப் போர்டுக்கு கீழே கல்லூரிகள்ல ஓப்பனா உடச்சு பேசுவோம். கல்லூரிகள்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா, அது சிறுபான்மையர் கல்லூரி, அதுல இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு சீட்டு ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க. அது சீட்டு கிடைக்கிறது யாருக்கு? அந்த சீட்டை குறைஞ்சபட்சம் 25 30 லட்ச ரூபாய் விற்பாங்க. யாரு? லேபுக்கு அசிஸ்டன்ட், அந்த போஸ்ட்டுக்கு 30 லட்ச ரூபாய் விற்பாங்க. அந்த 30 லட்ச ரூபாய் யாரு மாறும்? அதுவும் இந்த சொத்தை ஃபுல்லாக அனுபவிக்கிற ஒரு 50 குடும்பம் அவங்களுக்கு தான் போகும். ஏன்னா அவங்க தான் வச்சதான் ராஜ்யம். என்னமோ வக்ஃப் போர்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வக்ஃப் போர்டுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமிய மக்கள்லாம் தூக்கி விடுற மாதிரியும் இஸ்லாமிய மக்களுக்கு உதவுற மாதிரி பேசுறீங்க. அந்த போர்டில் இருக்கிற பெருச்சாலி கும்பல் இது அந்த இஸ்லாமிய மக்களுக்கே தெரியும். வக்ஃப் போர்டுன்ற ஒரு பெருச்சாலி கும்பல் இருக்கிற இடம்னு. அதுல 1000 ஜனநாயக முறைகள் தேவை, அதனுடைய சீர்திருத்த நடவடிக்கைகள் தேவை. அதுல வக்ஃப் போர்டுடைய மெம்பர் இருக்காங்களே அவங்கள்ட்ட ஒரு ஒழுங்கு தேவை. இதுல 1008 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அங்க பிரச்சனையும் இல்லாம விட்டுட்டு நேரா இப்ப திருப்பரங்குன்றம் மலையில வந்து உட்காந்து நீ பிரியாணி சாப்பிட்டாதான் இந்த வக்ஃப் போர்டுக்கான பிரச்சனை தீருமா? இதெல்லாம் அறிவிடத்துறமா இல்ல? இப்போ பல வருஷமா இது ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த விஷயம், இதை எதையோ டைவர்ட் பண்றதுக்காக இதை கிரியேட் ஐயோ திமுக தான் பண்றான். நான் உறுதியா 100% சொன்ன திமுக தான் பண்றான். அங்க எப்படி சேர விடுறான், அங்க எப்படி கூட விடுறான்? இவ்வளவு பேரை தினமும் வராங்க, எம்பி வரான், எம்எல்ஏ வரான், அமைப்புகள் எல்லாம் ஒன்றும் நிற்கிது, ஆட்டை தூக்கிட்டு ஓடுறேன், மாட்டை தூக்கிட்டு ஓடுறேன், இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிற? எப்படி அனுமதிக்க முடியுது? அப்ப திமுக திட்டமிட்டெல்லாம் இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சி பண்றான். நான் சொல்றேன் திமுக ஆளும் தரப்போடைய தயவோட தான் இங்க நடக்குது. அதனாலதான் நேற்று வெளியான வீடியோ இருக்குல்ல, அதுல எக்ஸ்ட்ரா யாரா வந்து கேள்வி கேட்டா அவனை மிரட்டுறானுங்க. யாரு? ரிப்போர்ட்டர்ஸ். அங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீஸ் எல்லாம் இது சம்பந்தப்பட்ட ஆளுமே நடவடிக்கை எடுப்பு உட்காருக்காங்க. யாரு? இந்த போராட்டம் நடக்கணும், அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்கள போய் சண்டை கட்டி நிற்கிறது. இன்னைக்கு ஹெச்ராஜா அவர்கள் போயிருக்காங்களே, அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிருக்காங்க. யாரு? ரிப்போர்ட்டர்ஸ். நேத்து பிரச்சனை பண்ணியா? நேத்து நீ பிரச்சனை பண்ணியாடா? ஹெச்ராஜா போகும்போது பிரச்சனை வருதுல, நேத்து நவாஸ்கனி போகும்போது பிரச்சனை பண்ணியா? அவன் சொன்னா கேட்டு இருந்தா ஆமா ஆமான்னு இன்னைக்கு பிரச்சனை பண்ற. அப்ப ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நோக்கம் அர்த்தம் இல்லையா? நீ நவாஸ்கனி என்ன கேட்டுக்கணும்? 14ஆம் நூற்றாண்டுல கொப்பனுக்கும் கொப்பை வந்தப்ப என்ன நடந்து தெரியுமா உனக்கு? இந்த மலை எந்த காலத்துல வந்து நம்பிக்கை இருக்கு தெரியுமாடாது? அது காசி விஸ்வநாதர் கோயிலுடைய வரலாறு தெரியுமா கிடைச்சு வச்சுக்கவே. நீ சரியான ரிப்போர்ட், அதனால நீ கேட்கவே இல்லை. நேரா ஹச்ராஜரை போய் உடனே எடுத்துருக்க. நேத்து கேட்க வேண்டிய கேள்வியில கேட்கல. ஹச்ராஜரை போய் என்ன நீங்க மத ரீதியான அரசியல் பட விரும்புறீங்களா? அப்ப நேத்து நவாஸ்கனி வந்தது திமுக பண்ணது அது ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரி அந்த மலை மேலதான் பிரியாணி சாப்பிடணுமா? இறங்கி கீழே உட்காந்து சாப்பிட ஆவாதா? அந்த மக்களுக்கு புரியும், இஸ்லாமிய மக்கள் எல்லா பேருக்குமே புரியும், எல்லா பேரும் பெருந்தன்மை நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கு அரசியல் போகணும். வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, வக்ஃப் போர்டை வச்சு ஒரு சொத்து திண்டு வாழணும், இன்னும் கூட அதை வச்சு ஒரு அரசியல் போகணும். எங்கள்கிட்ட இஸ்லாமிய ஓட்டுலாம் இருக்குன்னு இது திமுகவுக்கு வேணும். இதுதான் உண்மை. எனவே இந்த விவகாரத்தை திமுகவும் அங்கே உட்கார்ந்து மூர்த்தி போன்ற அமைச்சர்களும் செய்யறது மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய துரோகம். அந்த திருப்பரங்குன்றம் மலையில உட்கார்ந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. இந்த பிரச்சனையை மையப்படுத்தி மட்டும் இந்த வரக்கூடிய தேர்தலில் திருப்பி அடிச்சாங்கன்னா, அதாவது மதுரையில் ஆரம்பிச்சு தென் தமிழகம் முழுவதுமாக இதுக்கு பதில் சொல்லணும். யாருக்கு? திமுக. திமுக மரண அடியா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் இருக்கணும். மதுரை எம்பி வெங்கடேஷ் இதை பத்தி எதுவும் வாயை திறக்கவே. அவர் ஒரு சுற்றுலா கைடு,
நாளைக்கு சூர்யா வந்தோன்னா சுத்தி காமிக்கிறா இருக்காப்ல. அந்த சுற்றுலா கைடுக்கு வேற என்ன வேலை? எனவே அந்த ஆள் வீட்டில் உட்காந்து என்ன ஒன்று வர்றா, ட்ரெயின் டிக்கெட்ல ஹிந்தி இருக்கிறா, ஓகே பிரதமர் வெப்சைட்ல ஹிந்தி இருக்கிறா, ஐயோ ஹிந்தி வந்துருச்சு. ஏன்னா மதுரையில் 1008 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுருவேன். நீங்க எடுத்து பாருங்க, தமிழை ஒழிச்சுட்டாங்க, ஹிந்தி வந்து நுழையுது, எட்டி பார்க்குது, உள்ள வந்துருச்சு, வால் வருது, இதே வேலையா? நீ பாருங்க 10 போஸ்ட்ல 8 போஸ்ட் இதா இருக்கும். எனவே அவருக்கு தேவை திமுகவுக்கு ஊதுகுழலா இருக்கிறது. கம்யூனிஸ்டா சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டே கிடையாது, வெக்க கட்டவங்க எல்லா பேருமே திமுகவுக்கு ஊதி பிழைக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த வகையில் இவன் புத்தகம் வித்து பிழைக்கிறாரு. அதான் உண்மை. புத்தகம் நிறைய விற்குது திமுக வந்ததுலேருந்து. எப்படி வாங்கி லைப்ரரியில் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்காக போய் பார்த்துட்டு இருக்காப்புல இந்த பொது உடைமைவாதி தான் புத்தகம் வித்து தான் வீட்டுக்கு பெரிய அளவு சொத்து சேர்த்து இருக்காப்புல. இந்த ஆள் வருவார், நடிகர் சூர்யா வந்து வச்சுக்க அந்த குடும்பத்தை கூட்டி போறதுக்காக வந்தாலும் வருவார் ஒழிய இதுக்குள்ள வரப்போற கிடையாது. எனவே மக்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் வரைக்கும் கூட எல்லா பேரும் சேர்ந்து குத்தணும்னா அது திமுக காரன் தான் குத்தணும். இதெல்லாம் ஒரு வரலாறு. இது தூக்கிட்டு போராட்டம் பண்றேன்னு வந்துட்டேன். ஏன்டா உண்மையான வரலாறு படிக்கவும் வைக்கல, தெரிய வைக்கவும் இல்லை, அதுக்கு மேல போய் எங்க தலையில மாங்காய் அரைக்க முயற்சி பண்றியே, உன்னால என்ன பண்றது? நன்றி. நன்றி.